வெல்கம் டு ஸ்மைல் டிசைனர்ஸ். இன்றைக்கி ஒரு அழகான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் நெட் கிளாத்தில் தான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஃபுல் ஸ்லீவ் நெட் கிளாத் ஒர்க் தான். இந்த ஒர்க்கில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பீட், கிளிப் ஸ்டோன், குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணி தான் ஒர்க் போட்டிருக்கேன். நெட் கிளாத் தான் வேணும்னு சொல்லி கஸ்டமர் கேட்டு ஃபுல் ஸ்லீவ் வச்சு கேட்குறாங்கன்னா இந்த ஒர்க்கை போட்டு நீங்கள் அமௌண்ட் வந்து கம்மியாக கூட வாங்கிக்கலாம். இதோட ஃபுல் டீட்டெயில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்ததும் ஸ்லீவ் பார்டர் டிசைனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி நான் கொடி டிசைன் தான் போட்டிருக்கேன். அந்த கொடி டிசைனுக்கு பால் பீட் யூஸ் பண்ணி இப்போ ஒர்க் போட போகிறேன். கோல்டு பால் பீட் 3mm வந்து சென்டரில் போட்டுட்டு அதை சுற்றி ஒயிட் பால் பீட் 3mm வந்து ஃபுல்லாக போட்டு அதை ஒரு ஃப்ளவர் டைப்பில் ஃபார்ம் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட் ஷேட் வந்து நம்ம நடுவில் யூஸ் பண்ணுறோன்னா எப்போதுமே அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதனால தான் இந்த மாதிரி ஒயிட் கலர் பால் பீட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் இந்த ஃப்ளவர் டிசைனை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொடி பேட்டர்னில் கட் பீட் யூஸ் பண்ணி போட போகிறேன். இந்த மாதிரி கட் பீட் போடும்போது எப்போதும் ஒன்று ஒன்றா போடுங்க. கட் பீட்டில் வந்து எஸ்கே பிராண்ட் நல்லாயிருக்கும், அதே மாதிரி பூர்ணிமா பிராண்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரெண்டுமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஜப்ளு மார்க்ஸ் வந்து ஓகேவாக இருக்கும், பட் அது வந்து சீக்கிரத்தில் உங்களுக்கு கலர் போகிற மாதிரி இருக்கும். ஒர்க் போட்டு உடனே முடிக்கிறதா இருந்தால் அந்த பிராண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பீட் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுட்டு அதை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒயிட் பால் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைப் லைன்ஸ் தான் போட போகிறேன். அந்த ஸ்ட்ரைப் லைன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி நடுவில் வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 inch டிஸ்டன்ஸ்க்கு வந்து நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கு சென்டரில் ஒரு சுகர் பீட் வச்சுட்டு லாக் போட்டிங்கன்னா அது வந்து லாக் ஆயிரும். அந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைப் லைனுக்கு ஃபுல்லாகவே கட் பீட் போட்டு தான் நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். இந்த பிளேஸில் நம்ம கட் பீடும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மைக்ரோ கட் பீடும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். மைக்ரோ கட் பீட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ஷைனிங் லுக் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் மைக்ரோ பீடு வந்து என்ன ஆகும்னா சுகர் பீடை விட உங்களுக்கு சின்னதாக இருக்கிறனால போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஸ்ட்ரைப் லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பார்ட்டில் வந்து நான் கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணி தான் ஒர்க் போட போகிறேன். கிளிப் ஸ்டோன்ஸில் எப்போதுமே 4 ஹோல் இருக்கும். கீழே 2 மேலே 2 இருக்கும். இந்த மாதிரி கீழே வழியாக த்ரெட்டை விட்டு நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மேலேயும் த்ரெட்டை விட்டு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் கிளிப் ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். கிளிப் ஸ்டோன் வந்து டூலிப் நீடில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம டூலிப் நீடிலையும் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம், இல்லைனா நார்மல் நீடிலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன்ஸில் திலகம் ஷேப் மல்டி கலர் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி லீஃப் பேட்டர்ன் மாதிரி போட போகிறேன். அதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூவும் யூஸ் பண்ணலாம், B7000 க்ளூவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் குந்தன் ஸ்டோனுக்கு வந்து கண்டிப்பாக ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் எதுனாலன்னு சொல்லிட்டு. ஃபிட்டிங் ஸ்டோன், கிளிப் ஸ்டோன் இந்த மாதிரி இதுக்கு மட்டும் B7000 வந்து யூஸ் பண்ணுங்கள். குந்தன் ஸ்டோனுக்கு வந்து ஃபேப்ரிக் க்ளூ மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். எதனாலனா அதோட சில்வர் கோட்டிங் ஸ்பாயில் ஆகி அதோட லுக்கே டல் ஆயிரும். அதனால தான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து குந்தன் ஸ்டோன்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஒட்டிக்கோங்க. மல்டி கலர் ஸ்டோன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறனால அதோட லுக்கே ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால தான் நான் மல்டி கலர் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இது மாதிரி மேலே உள்ள பார்ட்டில் வந்து நான் 3 ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டிச் பண்ண ஸ்டோன்ஸை சுற்றி இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி ஒட்டிக்கிறேன். பாருங்கள், இதான் அந்த ஒர்க்கோட ஃபைனல் லுக். இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கிளிப் ஸ்டோனை சுற்றி இருக்கிற கேப்பில் ஃபுல்லாகவே நான் ஜர்கன் பேஸ் அண்ட் ஜர்கன் ஸ்டோன் யூஸ் பண்ணி தான் ஒட்ட போகிறேன். ஜர்கன் பேஸ் வந்து மோஸ்ட்டாக சிங்கிளாக நம்ம ஸ்டிச் தான் பண்ணுவோம். இது வந்து நெட் கிளாத் ஒர்க்னால நான் வந்து ஸ்டிச் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக ஒட்டிக்க தான் போகிறேன். எதனாலனா ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக எண்ணாட் போடும்போது நெட் கிளாத் வந்து சுருங்கும். அதனால தான் நான் இதை வந்து ஒட்டிக்கிறேன். நார்மல் கிளாத்தாக இருந்தால் நீங்கள் ஸ்டிச் பண்ணியே ஒர்க் போடுங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல வந்து ஜர்கன் பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி ஜர்கன் பேஸ் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து ஜர்கன் ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஜர்கன் ஸ்டோன் வந்து நான் ஒயிட் கலர் தான் எடுத்திருக்கேன். எல்லா கலரை கம்பேர் பண்ணும்போது ஒயிட் கலர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து கம்ப்ளீட் பண்ணி ஒட்டிக்கோங்க. நிறைய பேர் வந்து ரேட் ஃபிக்ஸிங் வந்து எப்படி பண்ணணும்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக ரேட் ஃபிக்ஸிங் பண்ணுறது வந்து நம்மளுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாங்க முடியும். நான் போடுற ஒர்க்கு தான் என்னால் கரெக்டாக ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நீங்கள் காட்டுற ஒர்க்குக்கு என்னால் ரேட் வந்து கரெக்டாக சொல்கிறதுக்கு முடியாது. அதே மாதிரி நெட் கிளாத் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பின்னாடி த்ரெட் வந்து அசிங்கமாக தெரியும். இந்த மாதிரி த்ரெட் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா எங்கே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிங்களோ எங்கே எண்ட் பண்ணிங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே க்ளூ வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே தனித்தனியாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணாதான் நம்ம கட் பண்ணும்போது வந்து த்ரெட் வந்து பிரியாது. அதனால் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு மீதி இருக்கிற த்ரெட்டை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் த்ரெட் வந்து கட் ஆகுங்கிற பயம் வந்து நம்மளுக்கு வேண்டாம். அதனால் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு பீட்ஸுமே விழாது. அதனால் பயப்படவே வேண்டாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் தான் நெட் கிளாத் ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும்.
அதே மாதிரி ஆரி ஒர்க் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து நான் எங்கே நடத்திட்டு இருக்கேன்னா தூத்துக்குடியில் தான் ஆரி ஒர்க் கிளாஸ் இருக்குது, எம்ப்ராய்டரி கிளாஸ், டெய்லரிங் கிளாஸ், ப்ரூச் கிளாஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி ஆன்லைனில் வந்து பேசிக் கிளாஸ் மட்டும்தான் நடத்திட்டு இருக்கேன். அதோட அமௌண்ட் வந்து 999 ஆஃபரில் போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி நம்மக்கிட்ட ஆரி மெட்டீரியல், ப்ரூச் மெட்டீரியல், பேங்கிள், பிரேஸ்லெட், டெய்லரிங், எம்ப்ராய்டரி அண்ட் இன்விசிபிள் செயின் மெட்டீரியல் எல்லாமே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எதுவும் வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கேட்லாக் லிங்க் வந்துடும். அதில் நீங்கள் சூஸ் பண்ணி மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணணுனாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.